ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GGsRuchiBuds. நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி புதிய ருசியில் செம்மையாக இருக்குங்க. இட்லியும் தோசையும் சாப்பிட்டு போர் அடிக்குதா? வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு பார்க்கணுமா? இந்த மாம்பழ சீசனில் ரொம்ப ருசியாக நல்ல முறுமுறுன்னு நேச்சுரல் ஸ்வீட்டில் கிட்ஸ் ஃபேவரேட் டிஃபனை இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. இதுக்கு சைடிஷ் கூட தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். வாங்க பார்க்கலாம் மேங்கோ டிஃபனை எப்படி சட்டுன்னு சுலபமாக செய்யலாம்னு. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கு ஈவினிங் டிஃபன் பண்ண நேரம் இருக்காது. அதுபோல் சமயத்தில் இந்த மேங்கோ டிஃபனை சட்டுன்னு சுலபமாக இப்படி புதுமையாக செஞ்சு கொடுங்க. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. 2 மாம்பழத்தை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி மிக்ஸி பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. நான் 2 சின்ன மாம்பழமாக இருக்கிறனால 2 மாம்பழம் எடுத்துக்குவேன். பெருசாக இருந்தால் 1 மாம்பழம் எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு இப்போ இதை பிளெண்ட் பண்ணி மேங்கோ பியூரி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 மாம்பழத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ 1 கப்பு கோதுமை மாவை, இதில் 250 கிராம் மாவு இருக்குது. இது கூட 1 ஸ்பூனு சால்ட்டு, நம்ம நல்ல பியூரி எடுத்து வச்சுருக்கிற மாம்பழம் இதை போட்டு நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாம்பழம் கோதுமை மாவுலலாம் நிறைய ப்ரோட்டீனு, ஃபைபரு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குங்க. இதை நம்ம இப்படி அடிக்கடி செஞ்சு சாப்பிடும்போது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம பாக்கெட் உள்ள பர்ஸுக்கும் ரொம்ப நல்லதுங்க. நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நான் எடுக்கும்போது அல்போன்சா மாம்பழங்கிறதுனால நல்ல இனிப்பு சுவை இருந்துச்சு. நீங்கள் எடுத்துக்கிற மாம்பழம் இனிப்பு சுவை கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு ஜீனி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு சைஸுக்கு உருட்டிட்டு தொடுமாவு தொட்டு இப்போ நம்ம இந்த பூரியை போட்டலாம். இதே போல் சின்ன சின்ன ரவுண்டாக உருட்டி மேங்கோ பூரியை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸான மேங்கோவில் இப்படி வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக நச்சுன்னு செஞ்சு பாருங்கள். இந்த மேங்கோ பூரியை வீட்டுக்கு வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு, கெஸ்ட்டுக்கெலாம் செஞ்சு கொடுத்து சும்மா அசத்துங்க. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷ் தேவையே இல்லைங்க. சீக்கிரமாக வேலையும் சட்டுன்னு சுலபமாக முடிஞ்சிடும். செம ருசியான சமையலுக்கு திருநெல்வேலி பேர் போனதுங்க. அதே மனமும் வித்தியாசமான ருசியும் ஆரோக்கியமும் கலந்த நம்ம டிஃபன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாம்பழத்தையும் கோதுமை மாவு 2யும் கலந்து நல்லா இப்படி எல்லோ கலரில் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம மைதா, சோடா, கலர்ஸ் எதுவுமே சேர்க்கலை. எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண மேங்கோ பூரியை ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஈவினிங் டிஃபன் பண்ண நேரம் இருக்காது. அதே போல் சமயத்தில் இதே போல் பூரியை ரெடி பண்ணும்போது சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. புதுமையான சுவையில் ஹெல்த்தியாக இப்படி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செஞ்சு அசத்துங்க. இந்த கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸான மேங்கோவில் இப்படி வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக நச்சுன்னு செஞ்சு பாருங்கள். குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற இதுக்கு சைடிஷே அவசியம் இல்லைங்க. சீக்கிரமாக வேலையும் நம்மளுக்கு சட்டுன்னு முடிஞ்சிடும். பார்க்கும்போதே நல்ல பஃப்னு வாசமாகவும் இருக்குங்க. சாப்பிடணும்னு நம்ம ருசி பட்ஸு தூண்டுதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தி லைஃப், ஹெல்த்தி குக்கிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய், see you.